அன்பானவர்களே, இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவருடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே நம்முடைய பலம், நம்முடைய பராக்கிரமம், நம்ம வச்சிருக்கிற பேஷன், நம்ம வச்சிருக்கிற ஸ்ட்ரெங்த்தை வச்சு சில காரியங்களை முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால ஆகும். ஆவி என்றால் என்னங்க? ஒரு என்ஜினுக்கு இயக்கும் சக்தி, ஆற்றலை கொடுப்பது உள்ள இருக்கிற அந்த ஃபியூயல். அந்த எண்ணெய் தான் எரிந்து அந்த என்ஜினுக்குள்ள கைனட்டிக் எனர்ஜியை கொடுத்து, அந்த கைனட்டிக் எனர்ஜி ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறி அந்த வெஹிக்கிளை முன்னாடி தள்ளுது. நம்முடைய சரீரத்தில் ஆவி இல்லாவிட்டால் நம்ம லைஃப்பில் எங்கேயுமே போக முடியாது. அதே போல் கடவுளுடைய ஆவி நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இயக்காவிட்டால் நம்ம எதிலையுமே ஜெயம் எடுக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஆவியினாலே ஆகும். ஆவியானவர் யார் என்று சொன்னால், கடவுளுடைய இயக்கும் சக்தி உடையவர். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது சொன்னார், நான் பிதா கிட்ட போகிறேன், நான் உங்களுக்கு ஒருத்தர் அனுப்ப போகிறேன், அவர் பலம் உள்ளவர், அவர் உங்களை பலப்படுத்துவார், நீங்கள் எதிலெல்லாம் முடியலையோ அவர் உதவி செய்ய வருவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும், நீங்கள் சாதிக்க முடியாமல் அல்லது நீங்கள் முயற்சி எடுத்து அதில் கஷ்டப்பட்டு பாதியில் நிற்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றித்தர ஆவியானவர், இயக்கும் சக்தியை, ஆற்றலை உடையவர், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும்னு சொல்றாங்க. உங்களுடைய வாயில இன்னைக்கு அறிக்கை செய்ய போறீங்க, எல்லாம் ஆகும். எப்படி தெரியுமா? ஆவியினாலே ஆகும். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஆற்றலால் ஆகும், என்னுடைய பரிசுத்த ஆவியை உனக்கு நான் தருவேன், உனக்கு எல்லாம் முடியும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் எல்லாம் ஆகும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Have a wonderful day.